வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஒரு ரகசிய மற்றும் அதிதீவிர நடவடிக்கையில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் மற்றும் இராணுவ உளவுத்துறை இயக்குநரகம் பெய்ரூட்டில் உள்ள தஹியா சுற்றுப்புறத்தின் மையத்தில் ஹெஸ்போல்லாவின் பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவை படுகொலை செய்வதில் வெற்றி பெற்றது. அது எப்படி நடந்தது என்பதை இங்கே அடிமேல் அடியாக பார்க்கலாம். மேம்பட்ட உளவு தகவல் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவுக்கு விமானத்தில் செல்வதை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஏமாற்று சூழ்ச்சியை பயன்படுத்தி இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF ஹெஸ்போல்லாவின் தலைமையை தாக்கியது. இது மிகவும் குறிப்பிடத்தக்க இராணுவ நடவடிக்கையின் ஒன்றாக இஸ்ரேலிய இராணுவ வரலாற்றில் வரையறுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு அமெரிக்காவில் ஐநா பொதுக்குழுவில் பேசப்போகும் நேரத்தில் இஸ்ரேல் மற்றொரு நாட்டில் தாக்குதல் நடத்தாது என்ற நினைப்பில் ஹெஸ்போல்லா தலைமை தமது தரையடி தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்கிறது என்று உளவு தகவல் இராணுவ உளவுத்துறை இயக்குநரகத்துக்கு கிடைத்திருந்தது. அதனால் பிரதமரின் அமெரிக்க பயணம் இயல்பானதாக காட்டப்பட்டிருந்தது. ஒரு பக்கத்தில் பணிய கைதிகளின் விடுவிப்பு பற்றிய பேச்சுக்களும் இயல்பான முறையில் நடந்து கொண்டிருந்தன. வழமைக்கு மாறாக எந்த சம்பவமும் நடக்காமல் மிக ஜாக்கிரதையாக பார்த்து கொண்டது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF. இஸ்ரேலிய இராணுவ உளவு பிரிவின் முன்னாள் தலைவர் ஆரோன் ஹலீவா உளவுத்துறை அமைப்பின் மேம்பட்ட திறன்களின் அடிப்படையில் கடந்த அக்டோபர் 11 ஹெஸ்போல்லா பொதுச் செயலாளர் ஹசன் நஸ்ரல்லாவை இலக்கு வைத்து படுகொலை செய்வதற்கான ஒரு திட்டத்தை ஏற்கனவே பரிசீலித்திருந்தார். அதாவது காசாவில் போர் தொடங்கிய 4வது நாள் மற்றும் ஹெஸ்போல்லா தாக்குதல்களை தொடங்கிய 3வது நாள் ஹசன் நஸ்ரல்லாவை இலக்கு வைத்து படுகொலை செய்வதற்கான ஒரு திட்டம் பரிசீலிக்கப்பட்டது. அப்போது அந்த திட்டம் அரசியல் காரணங்களுக்காக இஸ்ரேலிய தலைமையால் ஒப்புதல் கொடுக்கப்படவில்லை. அந்த அரசியல் காரணங்கள் தான் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு மேலதிக 11 மாத வாழ்நாளை கொடுத்தது. இராணுவ உளவுத்துறையால் பல ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட இந்த திறன் 2ஆம் லெபனான் போரின் போது இருக்கவில்லை. அப்போது ஹசன் நஸ்ரல்லா எங்கு மறைந்திருக்கிறார் என்று தெரியவில்லை, அல்லது அவர் பற்றிய உளவு தகவல் மிக குறைவாகவே இருந்தது. அந்த உளவு தகவல் செயல்பாட்டுக்கு பயனுள்ளதாக இல்லை. பாதுகாப்பு வட்டாரங்களின்படி நஸ்ரல்லாவின் படுகொலைக்கான அரசியல், உளவுத்துறை மற்றும் செயல்பாட்டு நிலைமைகள் புதன்கிழமை முதிர்ச்சி அடைந்தன. இராணுவ உளவுத்துறை மீண்டும் ஒரு நடவடிக்கையை பரிந்துரைத்தது. அதுதான் ஹசன் நஸ்ரல்லாவை தாக்கி அழிப்பது என்ற இறுதி முடிவு. ஹசன் நஸ்ரல்லாவை தாக்குவதற்கு சேகரிக்கப்பட்ட நெருக்கமான மற்றும் உணர்திறன் மிக்க உளவு தகவல்களை இஸ்ரேலிய பிரதமருக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் வெளிப்படுத்திய பின்னர் அரசியல் குழு அந்த ஆபரேஷனுக்கு ஒப்புதல் அளித்து பச்சை கொடியை காட்டியது. இலக்கு வைக்கப்பட்ட படுகொலைக்கான தயாரிப்பு மற்றும் திட்டமிடல் புதன்கிழமை இரவு தொடங்கியது. ஹெஸ்போல்லா தலைமை கூட்டத்தின் தருணத்தை துல்லியமான மற்றும் உயர்தர நுண்ணறிவு உளவு தகவலை மேலும் அறிய சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. IDFின் உளவுத்துறை துப்பாக்கி சக்தி திறன்களில் இருந்து துண்டிக்கப்பட்டது. அதாவது புதன்கிழமை இரவுக்கு பின் IDFின் உளவுத்துறை எந்த ஒரு தாக்குதல் நடவடிக்கையிலும் ஈடுபடுத்தப்படவில்லை. இது பிரதமர் நேதன்யாகுவின் திட்டமிடப்பட்ட அமெரிக்க பயணத்திற்கு முன்பான அமைதி காலமான செயற்கையாக சித்தரிக்கப்பட்டது. அது புயலுக்கு முந்தைய அமைதி என்பதை ஹசன் நஸ்ரல்லாவோ ஹெஸ்போல்லாவோ உணரவில்லை. பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வழக்கம் போல் தமது நடவடிக்கைகளை அறிவித்தார். லெபனானில் போர் நிறுத்த செயல்முறையின் முன்னேற்றத்திற்கு பச்சை விளக்கு காட்டினார். லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படுவதில் இஸ்ரேலுக்கும் ஆர்வம் இருப்பதாக காண்பிக்கப்பட்டது. அரசியல் பேச்சுக்கள் நடந்தன. காசா போரை விட்டுவிட்டு லெபனான் போர் நிறுத்தத்தில் இஸ்ரேலிய தலைமை ஆர்வம் காட்டுவதாக பணிய கைதிகளின் உறவினர்கள் டெல் அவீவ் நகரில் போராட்டங்களை தொடங்கினார்கள். அதுவும் கடந்து போனது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதியின் பிரத்யேக விமானம் ஏர்ஃபோர்ஸ் ஒன்னின் இஸ்ரேலிய பதிப்பு விங் ஆஃப் சியோன் விமானத்தில் அமெரிக்காவுக்கு பறக்க முடிவு செய்தார். இவை எல்லாமே ஹெஸ்போல்லாவுக்கு போடப்பட்ட தூண்டில் மற்றும் ஹெஸ்போல்லாவின் தலைமையை அமைதிப்படுத்த ஒரு ஏமாற்று சூழ்ச்சி. இல்லையெனில் பெய்ரூட்டில் உள்ள தஹியா சுற்றுப்புறத்தின் மையத்தில் உள்ள ஹெஸ்போல்லாவின் கட்டளை மையமாக செயல்படும் நிலத்தடி தலைமையகத்தில் ஹசன் நஸ்ரல்லாவின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடந்திருக்காது. விங் ஆஃப் சியோன் விமானத்தில் அமெரிக்காவுக்கு பயணம் செய்த நேரம் முழுவதும் பிரதமர் நேதன்யாகுவின் பாதுகாப்பு ஆலோசனைகள் நடந்தன. லெபனானில் நடந்த முன்னேற்றங்கள் பற்றிய உளவு தகவல்கள் மற்றும் விமானப்படையின் தயார்நிலை ஆகியவை தொடர்ந்து விங் ஆஃப் சியோன் விமானத்திற்கு தெரிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஹசன் நஸ்ரல்லா தலைமையில் நிலத்தடியில் நடக்கவுள்ள ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் கூட உயிர் தப்பிக்க முடியாத விமான தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற கண்டிப்பான கட்டளை விமான தளத்திலிருந்து தரைக்கு கொடுக்கப்பட்டது. அதிசக்தி வாய்ந்த வெடிப்பொருட்களையும் அதிக எண்ணிக்கையிலான விமானங்களையும் தாக்குதலுக்கு அனுப்புவதற்கும் ஒப்புதல் விங் ஆஃப் சியோன் விமானத்தில் இருந்தே கொடுக்கப்பட்டது. வியாழக்கிழமை இரவு இஸ்ரேலிய அமைச்சரவை ஒரு தொலைபேசி சந்திப்பிற்காக கூடியது. அது இஸ்ரேல் நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு, நியூயார்க் நேரப்படி 9 மணிக்கு முடிந்தது. பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலண்ட், IDFின் தலைமை அதிகாரி ஹெர்சி ஹெலேவி மற்றும்
மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியதைத் தொடர்ந்து பிரதமர் அமெரிக்காவில் உள்ள தனது ஹோட்டல் அறையில் இருந்து தயாரிப்புகளை நிர்வகித்தார். தொழில்முறை விவாதத்திற்கு பின்னர் உள்வரும் உளவு தகவல்களின் அடிப்படையில் ஹசன் நஸ்ரல்லாவின் தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் தாக்குதல் நடத்துவதற்கு ஒப்புதல் அளிக்க நேத்தன்யாகு மற்றும் கேலண்ட் அங்கீகரிக்கப்பட்டனர். இஸ்ரேல் நேரப்படி வெள்ளிக்கிழமை சுமார் 10 மணிக்கு சமீப கால உளவு தகவல்களின் அடிப்படையில் பாதுகாப்பு அமைச்சருடனும் தலைமை படை தளபதியுடனும் நேத்தன்யாகு மற்றும் ஒரு பாதுகாப்பு ஆலோசனையை நடத்தினார். இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றின்படி நேத்தன்யாகுவின் ஐநா உரைக்கு சற்று முன்னர் உளவு தகவல் பெறப்பட்டது. ஹெஸ்புல்லாவின் தரையடி தலைமையகத்திற்கு ஹசன் நஸ்ரல்லா சென்று விட்டார் என்பதே அந்த துல்லிய உளவு தகவல். நேத்தன்யாகுவின் ஐநா உரைக்கு 7 நிமிடங்களுக்கு முன்னர் ஹசன் நஸ்ரல்லா ஹெஸ்புல்லாவின் தரையடி தலைமையகத்திற்கு சென்றார். இலக்கு பற்றிய உளவு தகவல் உறுதி செய்யப்பட்டதும் IDF ஆயுதங்களை நிறைவு செய்தது. கண்காணிப்பு மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் தயார்நிலை மற்றும் விழிப்புணர்வை அதிகரித்தது. மற்றொரு 2 நிமிட இறுதி ஆலோசனை நடந்தது. மத்திய கிழக்கு மற்றும் அரபு உலகை உலுக்கிய இலக்கு படுகொலைக்கு நேத்தன்யாகு அனுமதி வழங்கினார். அனுமதி வழங்கிய கையுடன் தமது ஐநா உரைக்காக மேடைக்கு செல்ல தயாரானார். பதுங்கு குழிகளை உடைக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகளுடன் விமானங்களை புறப்பட்டுச் செல்ல விமானப்படை கட்டளை தளம் பச்சை விளக்கு காட்டியது. இராணுவ உளவுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் ஷ்லோமி ஃபைண்டர், விமானப்படை தளபதி மேஜர் ஜெனரல் டோமர் பார், ஆபரேஷன்ஸ் தளபதி ஜெனரல் ஆடிட் பாசியூக் மற்றும் தலைமை தளபதியுடன் டெல் அவிவில் உள்ள IDF-இன் நிலத்தடி தளத்தில் தலைமை பணியாளர்களும் பாதுகாப்பு அமைச்சரும் இறங்கினார்கள். டெல் அவிவில் உள்ள IDF நிலத்தடி தளத்தை பிட் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். ஏராளமான போர் விமானங்கள் புறப்பட்ட சிக்னல் கொடுக்கப்பட்டதும் ஒவ்வொன்றாக டசன் கணக்கான குண்டுகளை வீசத் தொடங்கினார்கள். அந்த தாக்குதலுக்கு சென்ற விமானங்களை செலுத்திய விமானிகள் தமக்கு இடையிலான தகவல் தொடர்பு வலையமைப்பில் அல்ஃபா என்ற சங்கேத பெயரையும் ஒரு இலக்கத்தையும் தமது கோல் சைனாக பயன்படுத்தினார்கள். அதாவது தாக்குதல் தலைமை விமானம் ஆல்ஃபா 1, மற்ற விமானங்கள் ஆல்ஃபா 2, ஆல்ஃபா 3 என்று சங்கேத அடையாளப்படுத்தல் செய்யப்பட்டன. தூரத்திலிருந்து புகைமூட்டம் தெரிந்தது. தஹியா சுற்றுப்புறத்தின் மைய பகுதியில் கட்டடங்கள் இடிந்து விழுந்த காட்சிகளை ஆளற்ற விமானங்கள் விமானப்படை பிச்சுக்கு உடனுக்குடன் படங்களை அனுப்பியது. சில தினங்களுக்கு முன் ஹெஸ்போல்லா தளபதி அலி கராக்கி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் முயற்சி தோல்வியுற்றது. அவர் உயிர் தப்பினார். அதற்கு காரணம் அந்த தாக்குதலுக்கு குறைந்த அளவிலான வெடிபொருட்கள் பயன்படுத்தப்பட்டு அதில் ஒரு ஏவுகணை வெடிக்காத காரணத்தால் அலி கராக்கி உயிர் தப்பினார். அப்படி நடக்காமல் இந்த முறை வெடிபொருளின் அளவு கொடியதாக இருந்தது. நஸ்ரல்லா மற்றும் ஹெஸ்புல்லாவின் மற்றும் மற்ற மூத்த பிரமுகர்கள் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களில் சில தினங்களுக்கு முன் உயிர் தப்பிய தளபதி அலி கராக்கியும் ஒருவர். மீதி வரலாறு.